பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த கடலூரில் மீண்டும் மழை பெய்ததால் பெரும்பாலான இடங்களில் நீர் தேங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் மீண்டும் கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மழையின் காரணமாக மீண்டும் வெள்ளக்காடாக மாறியது. இதனால் மாவட்ட நிர்வாகம் மேலும் சிக்கல் ஏற்படுத்தது. ஆனால் மாவட்ட மக்களை காப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேசுகிற கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் அவரிடம் சார், தொடர்ந்து மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் தொடர்ந்து பாதிக்கப்படுது. என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்துறீங்க? தற்போது நேற்று பெய்த மழையில எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? அவங்களுக்கு உணவு தங்கும் எல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஆணையிட்டிருக்கின்றார்கள். அதன்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளுடன் இணைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஏறத்தாழ 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொட்டலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்டது. அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பான தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மருத்துவ வசதி போன்றவைகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை ஒரு 8500 பேருக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் படகு போன்றவற்றின் மூலமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ஆக்கிரமிப்பு காரணால் தான் இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் மழைநீர் வெளியேற்றுவதற்கும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துறீங்க? குறிப்பா நம்ம மழைநீர் இயல்பா அது செல்லக்கூடிய பாதையில செல்ல வேண்டும் அப்படின்றதுதான். இப்போ இந்த திடீரென்று கொஞ்சம் கனமழை பெய்ததுனால சில இடங்கள்ல தண்ணி போக முடியாம சில இது இருந்தது. அந்த இடங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தெல்லாம் ஜேசிபி வச்சு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதனால தண்ணி நல்லா வடிந்து வந்துட்டு இருக்கு. மாவட்டத்தில் வேற நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. இந்த கடலூர் நகரப்பகுதி அந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கு. அதுக்காக அதிகாரிகள் குழு அமைச்சு ஜேசிபி போன்ற இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி இரவு பகல் பாராம அந்த தண்ணிகளை வடிகிறதுக்கான துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதன் காரணமாக இயல்பான போக்குவரத்து எல்லா இடத்துலயும் இயல்பா இருக்கு. எல்லா இடத்துலயும் சரியான முறையில் இருக்கு. அதே போல பீடவழியில இருந்து நிறைய இடத்துல உடைப்புகள் ஏற்பட்டுச்சு. அதாவது ஆறுகள், ஏரிகள், அது இல்லாம அந்த கால்வாய்கள் போன்றவைகள் எல்லாம் உடைப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த உடைப்புகள் எல்லாம் துரிதமாக போர்க்கால அடிப்படையில் 2 லட்சம் மணல் மூட்டைகளை வச்சு தற்காலிகமா தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இனிமே மழை வந்தா கூட ஏற்கனவே ஏற்பட்ட உடைப்பின் வழியாக மீண்டும் தண்ணி வருவதற்கோ பாதிப்பை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பில்லாத அளவுக்கு எல்லா பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது. இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பிலிருந்தும் மக்களை காக்க முடியும் மாவட்ட ஆட்சியர் நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ஸ்ரீதர்.